சார் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அவரு ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாம் பேசியிருக்காரு. கொஞ்சம் புதுசா ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி எதுவும் இல்லைன்னு அவர் சொன்னாரு. இந்த பார்ட்டியை வந்து ஏடிஎம்கேவே இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிறதே திரு இபிஎஸ் அவர்களுடைய குடும்பத்தினர் தான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு குண்டை ஒன்று தூக்கி போட்டிருக்காரு. என்ன சார் இது புதுசா இருக்கு? புதுசாலாம் ஒண்ணும் இல்ல சார். குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. இது எல்லாருக்கும் தெரியும் சார். அவருடைய சம்பந்தி தான் அங்க டீல் பண்றாரு, கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம். சரி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயமே கிடையாது. அது அந்த ஏரியால போய் கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆகவே அவர்கிட்ட நீங்க அப்ரூவல் வாங்காம எதையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட உறவினர்கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் ஆகணும். சரி, சன்னு பின்னாடி இருந்து இயக்குறாரு. என்ன அதுல போய் ஒளிவு மறைவு எல்லாமே இவரே எடுத்துக்கிட்டு செய்ய முடியுமா? அதனால மகன் பின்பக்கம் இருந்து பாத்துக்கிறாரு. சில டிஸ்ட்ரிக்ட் அவர் பாக்குறாரு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவங்க பாக்குறாங்க. இதுதான் உண்மையாக நடக்குது. விசாரிச்சீங்கன்னா அப்படிதான் உங்களுக்கு ரிப்போர்ட்டும் வரும். சரி, ஆகவே இது ஒன்றும் புதுசு கிடையாது. புதுசா சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன் இன்னைக்கு புதுசா சொல்றாரு. சரி, உங்களுக்கு தான் தெரியுமே எத்தனையோ பேர் பொய்யாச்சு. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க ஒருத்தர் ரெண்டு பேரா போயிருக்காங்க. பிஜி நாராயணன் போனாரு, அவர் எக்ஸ் எம்பி. அப்புறம் சின்னசாமி போனாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா லைனா ஒவ்வொருத்தரும் சிந்து ரவிச்சந்திரன்ல இருந்து முக்கியமா போனது தோப்பு வெங்கடாச்சல போனாரு. அவர் கிரீனி ரோட்ல உட்காந்து ஃபுட்பாத் மேல அழுகுறாரு, டிக்கெட் கொடுக்கலன்னு. அம்மாவால அமைச்சரா இருந்தவர் அவரு. அவர்கிட்ட இதே மாதிரி பண்ணி கலட்டா பண்ணி அவர் கண்ணில் தண்ணி விட்டு தனியா போய் நின்று 10,000 ஓட்டு வாங்கினாரு. ஒரு ஏகப்பட்ட எம்எல்ஏஸ் லெப்ட் எல்லாம் போனாங்க. பிஆர் சுந்தரம் ராசிபுரம் வரைக்கும் இறந்து போயிட்டாரு. ஓகே, இவருடைய நீக்கம் இன்னைக்கு ஒரு 12 பேரை நீக்கி இருக்காங்கல்ல, முன்னாள் எம்பி சத்யபாமாவோட சேர்த்து எல்லாரையுமே. சார் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஏதாவது டிராபேக் ஏற்படுத்துமா ஏடிஎம்கேவுக்கு? சார் செங்கோட்டையன் போனாரு, செங்கோட்டையன் நீக்கப்பட்டவங்களை போய் பார்த்தாரு. நாங்க உங்களுக்கு தெரியும் தான் நீக்குங்கன்னு சொன்ன, நீக்கிட்டீங்க. அவர் போய் டிடிவி பார்த்தாரு, ஓபிஎஸ் பார்த்தாரு, பார்த்துட்டாரு. திருமதி சசிகலான்ற சின்னம்மாவை பார்த்துட்டாங்க, நீங்க நீக்கியாச்சு. அந்த மாதிரி சசிகலா புஷ்பலா இவங்க சாரி அந்த எக்ஸ் எம்பில என்ன பண்ணாங்க? அவங்க என்ன சார் பண்ணாங்க? யார போய் பார்த்தாங்க? ஓகே, இவர் மேல இருக்க கோபத்துல இருக்கவங்கள நீக்குவீங்களா நீங்க? அப்ப அந்த தொகுதியில கோபிச்செட்டிப்பாளையத்துல 1,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். இப்ப எல்லாரும் வாக்காளர்கள் ஓட்டு போன வாக்காளர்கள் நீக்கலாமா? எல்லாத்தையும் எல்லாரையும் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் தான். எவ்வளவு பேர்த்து நீக்கிறது சார்? தினம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1000, 2000 பேர், 5000 பேர், 10,000 பேர் தொகுதியிலிருந்து வராங்க சார். இன்னைக்கு நாளை காலையிலேயே கேமரா எடுத்து போய் பாருங்க, நம்பிக்கை இல்லைன்னா. அப்ப தினம் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி நீக்கலாமா? ஒரு 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேரை. இது என்ன சார் இது? டெய்லி நீக்கிக்கிட்டே போனீங்கன்னா எங்க சார் போய் முடியும்? ஓகே, அதனால நீக்குதல் வந்து ஒரு சரிவராத ஒண்ணு சார். நான் அன்போட சொல்றேன். எனது அருமை நண்பர், எனக்கு ரொம்ப வேண்டியவர் ஜவஹர்லி பேசும்போது சொன்னார், அந்த எல்லோரும் சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி வேணான்னு முடிவு எடுத்தோம்னு சொல்லி. நீங்க நடுவில் கிராஸ் பண்ணி நான் கேட்டேன், என்னன்னா இப்ப எப்படி மறுபடியும் அந்த முடிவு எடுக்கிறீங்க மாத்தி? நேற்று ஒத்துக்கொள்ளாத ஏற்புடையது அல்ல என்று சொன்ன ஜவஹர்லி சார், யாரையாவது ஒருத்தரையாச்சும் பேச விடுங்க சார். உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் தரேன். இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். யாராச்சும் ஒருத்தரையாச்சும் பேச விடுங்க முழுமையா பிளீஸ். பேசலாம் சார் நீங்க. அவரு தயவு செஞ்சு என்னுடைய நண்பர், அவர் கோவப்படுறது எடப்பாடி பழனிசாமியில கோவப்படணும். ஏன்னா ஒரிஜினல் செய்தி தொடர்பாளர்களே டிவிக்கு அனுப்புறது இல்ல. அவர் மேல கோவப்படாம எங்க மேல கோவப்படுறாரு. நான் ஜவஹர்லி சத்யம் டிவியில உட்காந்து அரவிந்த் சாரோட என்னோட டிஸ்கஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். உங்களுக்கே ஒரு சிசரை போட்டு ஒதுக்கி வச்சு இன்னைக்குதான் மெதுவா உள்ள வர முடியுது. இது என்ன சுதந்திரம் சார்? செய்தி தொடர்பாளர்கள் இப்படியா இருந்தோம் நம்ம அம்மா காலத்துல இருந்து? சொல்லுங்க பாப்போம். இப்பதான் அங்கொண்டுமா இங்கொண்டுமா தலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, நோ ப்ராப்ளம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா வழி உண்டு இல்லையா? முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் சொல்ற இவங்க தொடர்ந்து ஏடிஎம்கே ஏன் தோத்து போகுது அப்படிங்கிறதுக்கு ஏன் சார் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க? அந்த தோல்விக்கு காரணத்தை ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ஓகே, அண்ணாமலை சொன்னார்ல அன்னைக்கு 7 தொகுதியில டெபாசிட் போச்சு, 13 தொகுதியில பின்னாடி போயிட்டோம் 3வது இடத்துக்கு. அவர் பேசினார், வாயில வந்தெல்லாம் பேசினார், தற்கூரி அது இது அப்படின்னு சொல்லி. அன்னைக்கெல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க சார். இந்த கட்சியினுடைய உரிமையாளர்கள் நாங்க, தொண்டர்கள் நாங்க பேசும்போது ஏன் கோவப்படுறீங்க? வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு செங்கோட்டையன் சொன்னது உண்மையை ஒத்துக்கொண்டார். அவர் திருப்பி இன்னொரு உண்மையை சொல்லிட்டு போயிட்டார் போற போகுல. பிஜேபி தான் ஆட்டி வைக்குது, அவர் சொன்ன அட்வைஸில் தான் நான் பேச போனாரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார். அவர் அண்ணன் சொல்லியிருக்கலாம்,
அவர் உண்மையை சொல்லிட்டாரு. என்னை போன்ற தொண்டர்கள் பிஜேபி பின்னால் போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அது அதிமுக 90% தொண்டர்கள் முடிவு. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு எங்களுக்கு ஒத்துக்காது. நாங்கள் இந்து முன்னணி மாநாட்டில் போய் 4 அமைச்சர் கலந்து கொண்டதையும், RSS நூற்றாண்டு விழாவில் ஒரு அமைச்சர் கலந்து கொண்டதையும், அதுக்கு பின்னாடி பிஜேபி துண்டை தூக்கி RB உதயகுமார் அந்த தலைவருக்கு போடுறதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் எங்களை அம்மா வளர்க்கவில்லை, தலைவர் வளர்க்கவில்லை. பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் வளர்த்த பிள்ளைகள் நாங்கள். ஆகவே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பிஜேபி நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதுல ரொம்ப சிரமமா இருக்கேன். சப்போஸ் நாளைக்கு பிஜேபி சொன்னா செய்வேன், அது பின்னாடி தான் போவேன்னு சொல்லி அண்ணன் சொல்லல செங்கோட்டையன். அவர் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா அவர் பின்னாடி போக முடியாது. சரி சரி, ஓகே ஓகே, பேசலாம். தென் மாவட்ட பகுதிகளில் OPS அவரை ஒதுக்கி வைத்திருப்பது, அவருடைய நீக்கம், டிடிவி தினகரன் பிரிந்திருப்பது, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடிய, எப்படி சொல்றதுன்னா, அது நான் புரளினே சொல்றேன் சார், சரியா? அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு புரளிகள் இப்போ இவர் நீக்கப்பட்டிருக்கிறதுனால இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகள், இதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தலைங்களா சார் ஏடிஎம்கேனுடைய தலைமை? பொருட்படுத்தணும் சார். நான் என்ன சொல்றேன், நம்ம ஜவஹர்லி சார்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போவன்றது தான் நல்லது. ஓகே. ஆகவே இதுல சார் இளங்கோவன் ராய் சார் பேசும்போது அவர் என்ன குறிப்பா சொன்னார், ஜாதி அந்த சமுதாயன்றத நான் உச்சரிக்கிறதுல பேசுறதுல. ஆனா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். தலைவர் புருக்லின்ல இருக்கார். ஆண்டிப்பட்டியில தலைவரை மலையாளின்னு சொன்ன நேரம் ஆண்டிப்பட்டியில எலெக்ஷன் வருது. அதுல போய் அங்க சைன் வாங்கிட்டு இங்க நிக்கிறார், படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டாரு சார். வாக்களித்த மக்கள் அதிகமா இருக்கிறது முக்குளத்தூர் தானே. போடி நாய்க்கனூர் போனீங்கன்னா அண்ணன் ஊர், OPS ஊர்ல கொஞ்சம் நாயக்கர்கள் இருப்பாங்க, நாயக்கர்கள் அதிகமா இருப்பாங்க. அப்புறமா இதே முக்குளத்தூர் இருப்பாங்க, மற்ற சமுதாயங்கள்லாம் கலந்துருப்பாங்க, செட்டியார் இருப்பாங்க. ஆனா அம்மா போய் நின்னுச்சு. நான் ஓப்பனாவே வரேன், அம்மா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர். அதையெல்லாம் யாரும் பாக்குறதே இல்லை சார். நீங்க சொல்லிட்டு வந்தீங்க தொகுதியை மாத்தி நிறுத்துவாங்கன்னு. இஸ்லாமிய சகோதரர் திருப்பத்தூர்ல மாத்தினாங்க கேண்டிடேட், இந்து கேண்டிடேட் போட்டு ஜெயிக்க வச்சாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆகவே இங்க தமிழ்நாட்டுல ஜாதி எடுபடுறது இல்லை சார். ஓகே. ஆனா சவுத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சார்ந்த தலைவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் சார். இல்ல நீங்க சொல்றதை ஒத்துக்க மாட்டேன். நீங்க 2021 நீங்க சட்டமன்ற எலெக்ஷனை தேர்தலை சந்தித்த போது நீங்க நம்மளுடைய ராஜன் செல்லப்பாவாக இருக்கட்டும், உதயகுமாராக இருக்கட்டும், அல்லது இருக்கிற இன்னும் சில அமைச்சர்களாக இருக்கட்டும், OPS இருக்கட்டும், எல்லாரும் போய் கெஞ்சிட்டு தானே இருந்தாங்க. நாங்க இந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தது வெறும் 6 மாசம்தான் அப்படின்ட்டு அவங்க போய் வாக்காளர்கள்கிட்ட கெஞ்சிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பு அங்க நிலவியது, கருப்பு கொடி காட்டினாங்க, ஊருக்குள்ள உள்ள நுழைய விடல, இதெல்லாம் நடந்தது இல்ல உண்மையிலேயே. ஆமா, நீங்க இது ஏடிஎம்கேல இதுக்கு முன்னால் நடந்தது இல்லையே. இல்ல நீங்க சொல்றது 100% உண்மை. எங்கிட்ட மிஸ்டர் பழனிசாமி டூர்ல இருக்காரு, கோயம்புத்தூர்ல கூப்பிட்டு அதை பேசாதீங்க விட்டுருக்கின்றாரு. 10.5 தாக்கம் தென் தமிழகத்துல ஏதோ அவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்க சொன்னதெல்லாம் நடந்ததுங்க. OPS தோற்கடிக்கப்படுவார் நிலைமை ஏற்படுச்சு. நான் உண்மையை சொல்றேன். நான் 13,000-14,000 ஓட்டுல ஒரு ரவுண்ட்ல பின்னாடி போய் மறுபடியும் வந்தாரு. 14,000 ஓட்டுல அண்ணன் ஜெயிச்சாரு. விடிய தூக்கம் இல்ல. ஓகே. ஆகவே அதை தான் சொல்ல வந்தேன். அந்த மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது. இத போய் நின்னுட்டு நீங்க உத்தரப்பிரதேச யார் சார்? புகழேந்தி சார், நானு திரும்ப ஒண்ணு உங்ககிட்ட சொல்லி நான் கொஞ்சம் ஷார்ட்டா வாங்கிட்டு உங்களை அனுப்பிடலாம்னு நினைக்கிறேன். நான் பேசுறேன். ப்ளீஸ் சொல்லுங்க சார். என்னன்னா, இந்த எல்லா விடுதிகளுக்கும் மாணவர்களுடைய விடுதிகள், பிற்படுத்தப்பட்டோர் விடுதி, ஆதி திராவிட நல விடுதி, நீங்க இப்படி எல்லா நல விடுதிகளையும் என்ன பண்ணாங்கன்னா சமூக நீதி விடுதிகள்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் பெயர் மாற்றத்தை செய்தது. ஆனா அங்க என்னன்னா, இந்த கள்ளர் சமூக விடுதிகளை மட்டும் பெயர் மாற்ற அவங்க அனுமதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அங்க மட்டும் அனுமதிக்கல. ஏன்னா அவர்கள் அந்த அடையாளத்தை அப்படியே கொண்டிருக்கிறார்கள். அது தங்களோடு இருப்பதை அவர்கள் கௌரவமாகவும் கருதுகிறார்கள். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னுடைய தனிப்பட்ட பார்வைன்னு வச்சுக்கலாம். நீங்க 2021 சார், 2021 ஒரு பெரிய அளவில் டிஎன்சி டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பா இந்த மறவர், கள்ளர், முக்குளத்தோர், இவர்கள் தாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை இந்த அரசாங்கம் கொடுக்காமல்
முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு வழங்கிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்தார்கள். அந்த மனோநிலையில இப்பவும் இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்கும்போது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை இந்த பார்ட்டி நீக்கி இருப்பதன் மூலமாக மொத்தமாகவே நமக்கு எதிரானது பார்ட்டியா இது மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள போயிருவாங்க அப்படின்ட்டு உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்புறீங்களா? 100% நான் என்னுடைய நண்பர் எடப்பாடி பழனிசாமி மீது வெறுப்பாக தென் தமிழகத்தில் மக்கள் இருப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். அவர்கள் மகிழ்ச்சியா இல்ல. அதனாலதான் நீங்க சொன்ன உதயகுமார், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, அப்புறம் ராஜன் செல்லப்பா 4 பேர் தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஓபிஎஸ் அண்ணன் சேர்த்தி ஐயப்பன் ஜெயிச்சாரு. அப்புறம் பூராகாலி தென் தமிழகம் அந்த 10.5 பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. அந்த மாணவர் விடுதி அது ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஆகவே ஏதோ நாம் பாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறதுல அவர்கள் அப்படிதான் உணர்கிறார்கள். ஆகவே இவர்களை நீக்கியதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சார் முந்தானத்து சொல்றேன், நீங்க நம்புறீங்கல்ல, டிவில போட்டு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தை கண்டுபிடிச்ச நம்ம அருமைக்குரிய தலைவர் பொருளாளர் சீனிவாச அண்ணா சொல்றாரு, அவருக்கு மரியாதை கொடுக்கல செங்கோட்டை நாங்க போனான்னு சொல்லி. கரெக்ட், அப்படியே வச்சுக்கோ, மரியாதை கொடுக்கலன்னு இவரை தள்ளுறாரு சார் எடப்பாடி பழனிசாமி. நான் தான் தேவர்னு போய் நிக்கிறேன், இவரை தள்ளி விடுறாரு. அது மாத்திரம் நியாயமா சொல்லுங்க பாப்போம். உத்தரப்பிரதேசத்துல 3 தடவை முதலமைச்சரா இருந்தாராம் யாரு? மோடி. அவர் உத்தரப்பிரதேசமா குஜராத் தானே தெரியல. என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? ஏடிஎம்கே ஒத்துக்குமா? இப்படி தள்ளிட்டு போட்டோ அடிக்கிறதெல்லாம் சகஜம் தானே சார்? அதிமுகவுல திமுகவுல எல்லாம் சார் கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு தள்ளுறாரு, இவரு தள்ளுறாரு, தம்பித்துறை தொடையில் அடிக்கிறாரு. என்ன தமாச்சா இருக்கா உங்களுக்கு? பல இடத்துல பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி சரிங்க சார், அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆகவே இது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பாதிப்பு தென் தமிழகத்தில் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து இதனால தலை போறது ஒண்ணும் கிடையாது. நாட்டுல ஓபிஎஸ் அண்ணனை சேர்த்து கொண்டு போவது நல்லதாக நான் கருதுகிறேன். ஓகே சார். அவங்க சின்னமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் மறந்துடணும் சார். எல்லாரும் ஒருங்கிணைக்கணும். ஒரு உண்மையை சொல்லிடுறேன், சத்தியத்துல பதிய வச்சிடறேன். நான் சொல்லுவது உண்மை, எனக்கு சத்தியம் வராது. பெரியார் வழியில் வந்தவன். நான் என்ன சொல்றேன் சத்தியம் டிவிக்குன்னா, சார் அவர்கிட்ட இருக்க 90% நிர்வாகிகளும் மற்றவர்களும் ஒற்றுமையைத்தான் விரும்புகிறார்கள். அது என்கிட்ட பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா வரமாட்டேன்றாரு, ஒத்து வந்தாருன்னா எல்லாம் சரியா போயிடும்னு எல்லாரும் அதை தான் சார் சொல்றாங்க. ஏன் சார் கேட்க மாட்டேன்றாரு? என்ன தப்பு பண்ணிட்டாங்க? சரி, நன்றி சார், நன்றி. நீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக நன்றி. சத்தியம் தொலைக்காட்சி உங்களுக்கு நன்றி. ஜவஹர் அலி சார்